இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மூவி வந்துட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னா அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கணும், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் வச்சு எடுக்கணும், அதோட பட்ஜெட் வந்துட்டு பெருசாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எடுக்கப்பட்ட நிறைய தமிழ் சினிமாஸ் வந்துட்டு ஒரு அதிசயத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நம்புவீங்களா? அந்த மாதிரியான படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது பெருசாக ஹிட் ஆகலைனாலும் அது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த படங்களை தலையில தூக்கி வச்சு ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட படங்களை தான் கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்படி எந்தெந்த திரைப்படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமால இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2003 சுந்தர்சி அவர்கள் டைரக்ஷனில் வெளியான அன்பே சிவம் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அது அவ்வளோ பெரிய ஹிட்டாக வந்துட்டு இருக்கல. கமலஹாசன் மற்றும் மாதவன் இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இதில் மெயின் கேரக்டர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கமல்ஹாசன் மேலே ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஹீரோவா நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு மூவி வந்துட்டு எடுக்கணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக தான் இந்த அன்பே சிவம் மூவி வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு அமைதியான ஒரு கேரக்டர், நல்ல எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அன்புனா என்ன, இந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த மூவி வந்துட்டு வெளிப்படுத்துச்சு. அதனாலேயே அந்த காலத்தில் இருந்த ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு ஸ்லோ மோஷன் மூவியாக தான் வந்துட்டு பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு இப்போ பேசக்கூடிய ஒரு படங்களில் ஒன்றா வந்துட்டு இருக்குது. குறிப்பாக இந்த படத்தோட நிறைய சீன்ஸும் ஒவ்வொரு டைலாகும் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய டைலாக்ஸாக இருக்குது. இதில் ஒரு டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீன் நடக்கும். அப்போது மாதவன் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வசதி கிடைக்காத நாடு, தட்ஸ் இந்தியா ஃபார் யூ அப்படின்னு சொல்லி மேடி வந்துட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எது வேணால் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தட் வில் பி இந்தியா ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு டைலாக் தான். இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு டைரக்டர் இதில் வச்சிருக்காரு. அது ஒவ்வொன்றும் நம்மளை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய டைலாக்ஸாக வந்துட்டு இருக்கும். இதையும் தாண்டி அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸ், அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற டைமில் வந்துட்டு மாதவன் அவர்கள் போய் காப்பாற்றுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹரு நிஷா வந்துட்டு நல்ல சிவம் மேலே இருந்த தன்னோட காதலை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்துட்டு திருப்ப இந்த படத்தை வந்துட்டு ரசிகர்களை பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்குது. சில படங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுத்திருப்பாங்க, இன்னும் சில படங்கள் வந்துட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்காக எடுத்திருப்பாங்க. அப்படி நான் சொன்ன 2வது கேட்டகரி தான் இந்த அன்பே சிவம் படம். அதனால தான் இந்த மூவி இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் கல்ட் கிளாசிக்காக வந்துட்டு பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு 2006 செல்வராகவன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படம் தான். தனுஷ் அவர்கள் நடித்த நிறைய படம் வந்துட்டு ஒரு ஹிட்டை கொடுத்துருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த புதுப்பேட்டை படத்தில் கொக்கி குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் வெறும் கேரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனாகவே வந்துட்டு செல்வராகவன் வந்துட்டு எழுதியிருப்பார். அவர் உருவாக்குன இந்த புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு சாதாரண ஒரு படம் மட்டும் கிடையாது, ஒரு உலகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு பெரிய ஹிட் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. நிறைய பேர் இந்த படத்தை வந்துட்டு ஒரு டார்க்கான படமாக தான் வந்துட்டு பார்த்தாங்க. ஆனால் டைரக்டர் செல்வராகவன் சென்னை இருட்டு உலகத்தில் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ரிவீல் பண்ணி எடுத்தது தான் இந்த படம். இதில் ஹீரோவோட இன்ட்ரோ சீனே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டைரக்டர் எழுதியிருப்பார். குறிப்பாக இதில் இருக்கிற நிறைய சீன்ஸில் கலர் தியரி அப்படின்றத வந்துட்டு டைரக்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜெயில் செல்லுக்குள்ளே கொக்கி குமாரை காமிக்கிற ஒரு சீன், அந்த சீனில் இருக்கிற ஃப்ரேம் வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைட் ரெட் கலராகவும் இன்னொரு சைட் க்ரீன் கலராகவும் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த ரெட் கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயலன்ஸ், அந்த கொக்கி குமார் அப்படின்ற கேரக்டரோட வாழ்க்கையில எந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதாகவும், அந்த கிரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி, நம்ம மென்டலா வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரே சீன்ல 2 ஃப்ரேமா வந்துட்டு டிவைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு சிம்பாலைஸ் பண்ற மாதிரி அங்க ஒரு டைலாக் இருக்கும், அமைதியா இருக்கு, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த டைலாக் எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல, இந்த டைலாக் சொல்ற மாதிரி தான் அந்த கலர் தீம் அங்க வச்சிருப்பாங்க. இதே கலர்
தீம். அதாவது இதே ரெட் அண்ட் கிரீன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல வந்துட்டு வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த 2 கேரக்டர்ஸோட மென்டல் வந்துட்டு எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, இதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தத்துல இந்த படத்துல இருக்கிற எல்லா சீன்ஸையுமே வந்துட்டு செல்வராகவன் அவர்கள் டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லாம ஆடியன்ஸே வந்துட்டு அதை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒவ்வொரு டைலாக்ஸ், தனுஷ் அவர்களோட பாடி லாங்குவேஜ், எடுத்திருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு இது ஒரு ஃபேவரட் மூவி அப்படின்ற கேட்டகரியில தான் இருக்கு. சொல்ல போனோம்னா இந்த புதுப்பேட்டை படம் வந்துட்டு ஒரு ஃப்ளாப்னு சொல்றதை தாண்டி இது சரியான ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த படம் இப்போ ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கு. அடுத்ததா 2001 சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஆளவந்தான் மூவி. இந்த மூவியோட ஹீரோ வந்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இப்போ இருக்கிற நிறைய படத்துல விஎஃப்எக்ஸ் அப்படின்றது காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா 2001ல டெக்னாலஜி அவ்வளோக்கா டெவலப் ஆகாத டைம்லயே இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு டைரக்டர் சுரேஷ். கமலஹாசன் அவர்கள் தன்னோட கெரியர்ல எடுத்த ஒரு துணிச்சலான முயற்சி தான் இந்த கேரக்டர் அப்படின்னே வந்துட்டு சொல்லணும். இந்த படத்துல நந்து அண்ட் விஜய் அப்படின்னு 2 ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு கமலஹாசன் அவர்கள். இந்த படத்தை வந்துட்டு ரசிகர்கள் பார்த்தப்போ அவங்களுக்கு பெருசா வந்துட்டு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்துட்டு வரல. ஏன்னா இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு அந்த காலத்துல ஒரு புது விதமா இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படத்துல இருந்த அனிமேஷன் சீக்வன்ஸ், மைண்ட் ஹாலோசினேஷன், டார்க் சைலன்ஸ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்துட்டு 2001 இருந்த ரசிகர்களுக்கு புதுசு. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆளவந்தான் மூவியை தான் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும். இந்த படத்தில் ஒரே ஒரு காயின், அந்த காயினை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் மூவியே வந்துட்டு இருக்கு. ஈவன் அந்த படத்தோட டைட்டிலை ரிவீல் பண்ணுறது கூட அந்த காயின் தான். இந்த படத்தை ஃபுல்லாமே நந்து அப்படின்ற அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டைரக்டர் எடுத்திருப்பாங்க. நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். குறிப்பாக இந்த கேரக்டரை ஒவ்வொரு டைம் காமிக்கும் போதும் பேக்ரவுண்டில் ஒரு பாம்போட மியூசிக் வந்துட்டு ஓடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நந்து கேரக்டரில் வந்துட்டு கையில் ஒரு டேட்டூ வந்துட்டு குத்திருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு எதை சொல்ல வருது அப்படின்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு கேரக்டர், அந்த மாதிரி வந்துட்டு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த நந்து அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட மேனரிசம் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வர்றதுக்காக ஒவ்வொரு சீனையும் பார்த்து கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த சீன் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்த சீன் போனதா வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் இந்த படத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுதான் வந்துட்டு இந்த சினிமா ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலத்தை முந்தைய ஒரு படம் அப்படின்னு தான் ஆளவந்தான் படத்தை சொல்லணும். அடுத்ததா 2011 தியாகராஜன் குமாரராஜன்ற டைரக்டர் எடுத்த ஆரண்யகாண்டம். இந்த சினிமா தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் நியோ நாயர் கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். நியோ நாயர் அப்படின்னா என்னன்னா குற்றங்கள், சூழ்ச்சி, மனிதர்களுடைய இருண்ட உலகம் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் வந்துட்டு அதோட மெயின் தீம். இந்த விஷயங்களை ஆரண்யகாண்டம் படத்துல இருக்கிற 4 கேரக்டர்ஸை வச்சு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப அழகா வந்துட்டு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்க அப்படின்னா எது தேவையோ அதுதான் தர்மம் அப்படின்றதுதான். அதாவது இப்ப மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அதுக்காக நம்ம பண்ற செயல்கள் சரி தவறு அப்படின்ற கணக்குக்குள்ள வராது. இதுதான் இந்த படத்தோட மெயின் தீமாவே இருக்கு. இந்த படத்தோட டைட்டிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ராமாயணத்துல ஆரண்யகாண்டம் அப்படின்ற ஒரு பார்ட், அந்த பார்ட்ல தான் ராமர் தன்னோட நாட்டை இழக்கிறாரு. இந்த ஒரு கான்செப்டை தான் வந்துட்டு படத்து கூட டைரக்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த படத்துல இருக்கிற மேல் கேரக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துகிட்டே இருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலைனாலும் இந்த படத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் தன்னோட படங்களை வந்துட்டு எடுத்திருக்கிறதா டைரக்டர் லோகேஷ் கனகராஜே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த ஆரண்யகாண்டம் படத்தோட நிறைய கண்டினியூஷன் சீன்ஸை இந்த டைரக்டரோட இன்னொரு மூவியான சூப்பர் டூலெக்ஸ் மூவில வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நான் இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் சொன்னது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போதும் அதை வந்துட்டு ரொம்ப ஆழமாக வந்துட்டு கவனிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படி நீங்களும் இந்த மூவிஸை பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தியான விஷயத்த நோட் பண்ணுவீங்க. இதனாலேயே இந்த மூவி இப்போ பேசப்படுற கல்ட் கிளாசிக் மூவிஸில் வந்துட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நலன் குமாரசாமி டைரக்ஷனில் 2013 ரிலீஸ் ஆன சூதுகவும் மூவி. இந்த படம் நடிகர் விஜய் சேதுபதியோட ஒரு சினிமா கெரியரையே மாற்றின ஒரு படம் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லணும்.
இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பெரிய ஹிட்டா தான் இருந்தது. ஆனாலும் இப்ப பேசப்படுற கல்ட் கிளாசிக் மூவிஸ்ல இந்த படமும் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரான தாஸ் அப்படின்ற கேரக்டர், இதை வந்துட்டு விஜய் சேதுபதி தான் வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு இந்த ரோல. இவர் வந்துட்டு இந்த படத்துல ஒரு கடத்தல்காரனா இருப்பாரு. அதுக்குன்னே ஒரு 5 ரூல்ஸை தனியா செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த 5 ரூல்ஸை இவரே மீறிடுவாரு. இது போக அவரோட இமேஜினேஷனா இருக்கிற காதலி, அவர் கூடயே இருக்கிற வித்தியாசமான கேரக்டர்ஸ், இது எல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தை ஒரு தனித்துவமான படமா காமிக்குது. ஒரு பெரிய மாசான ஹீரோவா இல்லாம நரைத்த முடி, ஒரு நடுத்தர வயது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் தாஸ் அப்படின்ற ரோல் வந்துட்டு இருக்கும். இந்த படத்துல பெருசா வந்துட்டு தேவையில்லாத காமெடி அப்படின்லாம் எதுவுமே இல்லாம, பெரிய பஞ்ச் டைலாக் எதுவுமே இல்லாம, தேவையான இடத்துல இயற்கையா ஒரு காமெடி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டைரக்டர் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்துட்டு 2024ல வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகல. இப்போ வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டார்க் காமெடி, வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் அப்படின்ற வசனம், இது எல்லாமே தமிழ் சினிமால பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய கல்ட் கிளாசிக் மூவிஸ் வந்துட்டு ஆரம்பத்துல பெரிய ஹிட் ஆகலைனாலும் இப்ப ரசிகர்களால பேசப்படக்கூடிய படங்களா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து வேற என்ன கல்ட் கிளாசிக் மூவிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.